எனக்கா உங்க இட்லி கடையில வியாபாரமே ஆக முடியாமல நிறைய கமெண்ட்ஸ்ல வந்து கலி ஊத்திட்டு இருக்காங்க உனியா. எவன் சொன்னா இட்லி கடையில வியாபாரம் ஆக மாட்டேதுன்னு? வியாபாரம் ஆகாம தான் தினம் ஆளுக்கு ஒரு கதையை வந்து பேசிட்டு போறியடா. ஆமாக்கா நல்ல வியாபாரம் ஆகுது. இருந்தாலும் உங்க முதல்வர் இப்படி சொல்லிட கூடாதுக்கா. ரொம்ப இப்படியா சொல்லுவாரு, மோசமா சொல்லிட்டாரு. அப்படி என்ன சொல்லிட்டாரு எங்க முதல்வர்? அப்படி உங்க முதல்வர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ஆட்சியிலையும் பங்கு தர மாட்டேன், அதிகாரத்திலையும் பங்கு தர மாட்டேன்ற மாதிரி ஒரு நல்ல அதிரடியான பதில் சொல்லியிருக்காரு. ஆமா அதானப்பா உண்மை. நீ இப்ப உனக்கு ஒரு 10 சீட்டு கொடுக்குறோம், நீ ஒரு கூட்டணி கட்சின்னு வச்சுக்கேன். 10ல 3 தான் ஜெயிச்சிருப்பீங்க. 3 ஜெயிச்சுட்டு ஆட்சியிலையும் பங்கு கொடுங்க, அதிகாரத்திலையும் பங்கு கொடுங்க அப்படின்னு வந்தீங்கன்னா அப்படியே நொட்டுவாங்களா உங்களுக்கு? நீங்க என்ன பண்றீங்க? எந்தெந்த தொகுதியில நீங்க ஜெயிக்க மாட்டீங்கன்னு தெரியுதோ அந்த தொகுதியெல்லாம் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கி விட்டுறீங்க. எப்பா அப்படி இல்லப்பா, எந்தெந்த தொகுதி எல்லாம் உங்க கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த தொகுதி எல்லாம் உங்களுக்கு ஒதுக்குறோம். அங்கேயே ஜெயிக்க வக்கு இல்ல அப்படின்னா என்னக்கா வக்கல்லாம் பேசுறது? இதெல்லாம் தெரிஞ்சா கூட்டணி கட்சிக்காரங்க என்ன பண்ணுவாங்க? தம்பி தலைவரே சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் நாங்கெல்லாம் பேசாம எப்படி? அந்த அளவுக்கு தைரியம். நீ இந்த மாதிரி பேசுறதுனால உன் கூட்டணிக்குள்ள சலசலப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏற்பட்டு போட்டோம், அதுக்கு என்ன இப்போ? போட்ட விட்டீங்கன்னா வெட்டா விட்டுட்டு போறோம், அதுக்கு என்ன இப்போ? அப்ப பரவாயில்ல. 2026 2 மாசம் தான். சரிக்கா, நேத்து நான் சொன்னேன்ல இந்த தாவிகாவை போட்டு நீங்க வந்து அராஜகம் பண்ணீங்கன்னு. அதை குறித்து வந்து உங்க அமைச்சர் இருக்காருல்ல சேகர் பாபு, அவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, கேள்வி கேட்டிருக்காங்க பிரஸ் மீட். அங்க வந்து என்ன சொல்லியிருக்காரு? தாவேகாக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை இல்ல, தாவேகாக்கும் பொதுமக்களுக்கு தான் பிரச்சனை சொல்லிட்டாராம். தம்பி அதுதானப்பா உண்மை. நீ அங்க பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், எங்க கட்சி துண்டை போட்டு எங்க கட்சிக்காரங்க யாராவது இருந்தாங்களா? எல்லாம் பொதுமக்கள்பா. நீங்க வந்து கருத்து திணிக்கிறீங்க தம்பி. நீங்க எல்லாருமே தாவேகாவுக்கு ஓட்டு போடுங்க, தாவேகா தான் நல்ல கட்சி, விஜய் தான் நல்ல தலைவர் அப்படின்னு மக்களோட மண்டைக்குள்ள பூந்து கருத்து திணிக்கிறீங்க. அதுல கட்டுப்பான மக்கள் தான் உங்க இடுப்பை உடைச்சிட்டாங்கப்பா. என்னப்பா அக்கா சொன்ன பதில திக்குமுக்காடி போயிட்டு போல? திக்கலாவோட முக்காடல, நான் வந்து நடந்ததை சொன்னேன். நீ எப்படியும் முட்டு கொடுக்கணும், முட்டு கொடுத்துட்ட. சரி, இந்த இவ்ளோ பேசுறியே, அந்த தலைவர் தான் அப்படின்னு பார்த்தா எந்த தலைவர்? தாவேகா கட்சி தலைவர்ப்பா. அவர் நல்லா தான் இருக்காரு, நல்லா டான்ஸ் ஆடுறாரு, அவரு நல்லா டான்ஸ் ஆடுறாரு, நல்லா பாட்டு பாடுறாரு. எப்படி அவரு கூத்தாடுறாரோ அதே மாதிரி ஒரு கட்சியில இருக்கவங்க கூத்தடிச்சிட்டுல இருக்காங்க. கூத்தாடின்றான் சொல்லாத, தரைக்குறவாலாம் பேசாத. டீசெண்டா அவர் வந்து ஒரு கட்சி தலைவர். கூத்தாடுறவங்கள கூத்தாடின்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்லுவாங்க? என்னப்பா பேசுற நீ? சரி, அவங்க என்ன பண்ணாங்க சொல்லு. கட்சி தலைவர் தலைக்கு மேல ஆடினா பரவாயில்ல, மாவட்ட செயலாளர், அந்த கட்சியுடைய அந்தந்த பகுதியுடைய நிர்வாகி எல்லாம் லாக்கப் பண்றாங்க. இந்த திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் இருக்கார்ல, தாவேகாவை சேர்ந்தவர், அவருக்கு பிறந்த நாளா என்னமோ இந்த டிராபிக் எல்லாம் அப்படியே மறைச்சு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துற மாதிரி அப்படி ஒரு விழா கொண்டாடுறாங்க. இதெல்லாம் தேவையா? நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலாம்பா, நாளைக்கு காத்துச்சா பறந்துரும். அதுக்குதான்க்கா புசியான சொல்லியிருக்காரு, இனிமேல் தாவேகா நிர்வாகிகள் அது பிறந்தநாள் இருந்துச்சுன்னா மக்களுக்கு வந்து இடையூறு இல்லாம கொண்டாடுங்கன்ற மாதிரி ரெக்வெஸ்டா கேட்டிருக்காரு. அவர் என்ன ரெக்வெஸ்ட் கேட்டாலும் இவங்க பண்றதுதான் பண்ண போறாங்க. அப்பெல்லாம் இல்ல, 2020 ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க அப்படியே புதைச்சிருவாங்க. இந்த வருஷம் ஆரம்பிச்சதுல இருந்து நான் கேட்ட 1 நம்பர் ஜோக் இதுதான்ப்பா. ஆமா, என்னமோ 2026 தாவேகா ஜெயிச்சிருன்ற பாத்தியா? அப்போ ஏக்கா பாத்துக்கோங்க, தொடர்ந்து ஒரு வாட்டி கூட நீங்க ஜெயிச்சதே கிடையாது. போ நாங்க பாத்துக்கிறோம். வணக்கம். வணக்கம் தம்பி. என்ன பட்டெல்லாம் பலமா இருக்கே? டெய்லியும் தான் பட்ட போடுறேன், என்னமோ இன்னைக்கு போட்ட மாதிரி அதிசயமா கேக்குற நீ. உங்க கட்சிக்காரங்க வந்து இந்த மாதிரி சாமி கும்பிட எந்த பழக்கம் கிடையாது, நீ மட்டும் என்ன புதுசா இருக்கியா? தம்பி நாங்க வெளியில சொல்லுவோம் சாமி எல்லாம் கும்பிடாதீங்கன்னு, வீட்டுக்குள்ள பார்த்தா 10 அடிக்கு பூஜை ரூமே திறந்து வச்சிருப்போம்ல. பாத்துருக்கோம். உபதேசம் ஊருக்கு மட்டும்தான். ஆமாப்பா, எங்களுக்கு எல்லாம் கிடையாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் மக்களுக்கு மட்டும் தான், எங்களுக்கு எல்லாம் இல்ல. என்ன இந்த ஆட்சியில ஜெயிப்பீங்களா? ஜெயிப்பீங்களாவா? ஜெயிச்சிருவோம் தம்பி. ஜெயிப்பீங்க. உங்க கூட்டணி கட்சி அடிச்சுட்டு கிடக்கு, எப்படி ஜெயிப்பீங்க? எங்க கூட்டணி கட்சி அடிச்சுக்கிட்டு கிடக்கா? நீ என்ன புது பொருளை எடுத்து விடுற? ஒண்ணும் இல்ல, இப்ப ரீசெண்டா பாத்தியா செல்வ பிறந்தக வந்து வன்னி அரசை கண்டிச்சு பேசியிருக்காரு. அறவேக்காட்டுத்தனமா யாராவது பேசுறாங்கன்னா நான் பதில் சொல்ல முடியாது. அதுக்கு இது அறவேக்காட்டுத்தனம் தான் சொல்லணும். நான் எங்கெங்க பேசினேன்? மதுரையில திரு ராமதாஸ் அவர்கள் கூட்டணிக்கு வந்தால் ஏற்றுக்கொள்ளீர்களா கேட்டாங்க. இதுக்கு பதில் நான் கிடையாதுங்க, முதலமைச்சர்கிட்ட போய் கேளுங்க, அவர் தான் முடிவு பண்ணுன்னு சொன்ன. அதுக்கு மேல எங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோம்? பேசவே இல்லை. எப்பா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவர் இந்த மதுரைக்கு போகும்போது யாரோ கேட்டிருக்காங்க, ராமதாஸ் உங்க கூட்டணிக்கு வந்தாருன்னா ஏத்துப்பீங்களான்னு. அது முதல்வர் தான் எங்களோட தலைவர், அவர் என்ன சொல்றாரோ அதுபடிதான் நடப்போம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. இத அந்த எதிர்கட்சியோட நியூஸ் சேனல் இருக்கு பாத்தியா, அவன் திருச்சு ஒரு மாதிரி போட்டான்பா செய்திய. அத பார்த்து விசிகல இருக்காருல வன்னி அரசு, அவரு என்னங்க இப்பெல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்குதான் அவரு என்ன நடந்ததுன்னே தெரியாம இந்த மாதிரி எல்லாம் பேசினா அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுங்க, போங்க அப்படின்ற மாதிரி கண்டிச்சு விட்டாரு. அதான் நாளுக்கு நாள் உங்க கூட்டணிக்குள்ள பிரச்சனை பெருசாகிட்டே தான் இருக்கு, பிளவு ஏற்படுது, பிளவு. தம்பி இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல, இன்னைக்கு அடிச்சு போ, நாளைக்கு ஒண்ணு பண்ணா ஒன்னா போவோம்ப்பா. உங்க கட்சிக்கு அந்த இதே கிடையாது. ஆமா ஆமா, ஜெயிக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சு
அடுத்து தாவேக்கா வேற எது போடுறாங்க, அதுக்கு எதுவும் பிளான் எதுவும் வச்சிருக்கீங்களா? எது கரூர்ல போடுறாங்க பண்ண மாதிரி. தாவாக்க? அதான் இந்த சேலத்துல அடுத்து தாவேக்கா நிர்வாகிகள் சந்திப்பு நடக்குது, நடக்கட்டும். அதுக்கு ஏதாவது பிளான் வச்சிருப்பீங்களா இந்த கரூர்ல பண்ண மாதிரி? தம்பி வாழையாடு என்ன பேசின்னு இருக்க நீ? கரூர்ல நடந்தது ஏதோ அசம்பாவிதம், அதுக்கு காரணம் அந்த கட்சி தலைவர் மட்டும்தான். சரி, ஏப்பா இத்தனை மணிக்கு வரேன்னா அத்தனை மணிக்கு டானு வரணும், அதை விட்டுட்டு 5 மணி நேரம் 6 மணி நேரம் லேட்டா வந்தா அவரை பாக்குறதுக்கு கூட்டம் அலமோதி அந்த மாதிரி ஏற்பட்டுச்சுப்பா. அதுக்கும் எங்க தலைவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, புரிஞ்சுதா? இல்லப்பா என்னமோ சொல்ற. அதான் சிபிஐ விசாரணை போகுதுல, உண்மை என்னன்றது தன்னால தெரிய வரும். இந்த இதுக்கெல்லாம் அப்படி நடக்க கூடாதுன்னா ரொம்ப ப்ரீ பிளான்டா பண்றாங்க பாத்தியா? என்னத்த அவங்க ப்ரீ பிளான்டா பண்ணாலும் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்காம நிர்வாகிகளை வெயில்ல காய்ச்ச போறாங்க. நடக்க கூடாதுன்னா இந்த இடம் என்ன பண்றாங்க, அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துலயே ஏதாவது எமர்ஜென்சினா ட்ரீட்மெண்ட் அங்கேயே பண்ற மாதிரி, உங்க 10 நிமிஷத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் கூட கூட்டு போக வேணாம் அப்படின்றதுக்காக நிகழ்ச்சி நடக்கிற இடத்துலயே ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி, எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் பண்ணலாம், அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. ஏப்பா அவ்வளவு எமர்ஜென்சியா இருக்கிறவங்க எதுக்குப்பா கூட்டத்துக்கு போறீங்க? நீங்க கூட்டத்தை அப்படியே காட்டணும், உங்க தலைவருக்கு அப்படியே பல கோடி கூட்டம் வராங்கன்றதை காட்டணும்னு மக்களை கஷ்டப்படுத்துறீங்க, அதானே? கஷ்டப்படுத்தல, உங்க ஆட்சியை கவுக்குறதா எல்லாம் பண்றாங்க. அப்பா நீங்க என்ன ஒரு மீட்டிங்க போட்டா எங்க ஆட்சி கவுந்துருமா? போ தம்பி போ. கவுந்துரும். ஏன்னா எங்க தலைவர் சொல்லியிருக்காருல, நயினா நாகேந்திரன். அதாவது தமிழ்நாட்டில் இதுவரையிலும் திமுக தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தது கிடையாது. கலைஞர் முதலமைச்சராக இருந்த காலத்திலிருந்து நான் ஏற்கனவே பல முறையில் உங்களை சொல்லியிருக்கிறேன், ஆட்சிக்கே வராத போது, ஆட்சிக்கு வருகிற ஒரு உறுதியான நிலை இல்லாத போது, இவள் கூட்டணி ஆட்சி பற்றி கூட்டணி இருந்தால் என்ன, கூட்டணி இல்லாமல் இருந்தால் நான் சொல்லிருக்காரு, திமுக எல்லாம் தொடர்ந்து ஆட்சியை அமைக்காதுன்னு இருக்காரு. இது வரைக்கும் உங்க வரலாற்றுலயே அது கிடையாது தெரியுமா தம்பி? வரலாற்றுல இது வரைக்கும் ஆட்சி அமைக்காம இருக்கலாம், இந்த தடவை அந்த வரலாறு பொன் எழுத்துக்களால மாற்றி எழுதப்படும் தம்பி. வரலாறு காணாத தோல்வியை சந்தித்த திமுக அப்படின்னு வரும் பாரு. இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தானே வையே, அவ்வளவுதான் தம்பி. அக்கா ஒரு சமயம் போல இருக்க மாட்டேன். என்ன எங்க கட்சியை பத்தி எங்க தலைவரை பத்தி இவ்வளவு இழிவா பேசிட்டு இருக்க? அதுவும் ஜெயக்கடா இட்லி கடைக்கு வந்து பெரிய இந்த இட்லி கடை உங்க பக்கத்துல தெரியாது, ஜெயக்கடாக்கு அர்த்தம் தெரியுமா? பெரிய இந்த இட்லி கடை தானே வர சாப்பிடுறதுக்கு. இனிமே வந்தானா பாரு, இனிமே வா, கண்டகால வெட்டுற வா. அக்கா நாங்களே உங்க கடைக்கு சும்மா செய்தி தான் சொல்ல வரோம், எங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பேர் சேரலாம்? தம்பி இந்த சேரோட வரலாறு எல்லாம் மக்கள் கிட்ட சொல்லியாச்சு, மறுபடியும் அக்கா வாயை புடுங்காம வந்து உட்காரு, சரியா? உட்காரு. என்ன விஷயம், இன்னைக்கு என்ன கதை? இன்னைக்கு அதான் செய்தி தான், அவங்க கடைக்கு வந்தாலே செய்தி தான். சரி அதான் என்ன செய்தி? சரி இப்ப ஒரு கூட்டணி இருக்குன்னு வைங்க, அந்த கூட்டணியோட தலைமை என்ன பண்ணுவாங்க, இந்த கூட்டணி கட்சிகள் கிட்ட போய் பேசுறதுக்கு ஒரு குழு போடுவாங்க. ஆமா அந்த மாதிரி திமுக அந்த குழு போடாமலே இருக்காங்க. அதிமுக போட்டாங்க, விஜய் அவங்க போட்டாங்க, நாம் தமிழர் தனிச்சுதான் போட்டி போடுவாங்க, அவங்க போடல. வெற்றி கூட்டணின்னு சொல்ற இந்த கூட்டணியில ஒரு குழு அமைச்சாதான் என்ன? இப்ப கிரீஷ் சோடாங்கிறவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, குழு அமைக்காததுனால எங்களுக்கு மன வருத்தமா இருக்கு அப்படின்னு இருக்காரு. எப்பா இந்த கனிமொழி அக்கா தான் தெளிவா சொல்லியிருக்காங்கல்ல, கிரீஷ் சோடாங்கிற எப்ப நீங்க மாத்துறீங்களோ அந்த கமிட்டி லீடரா, அதுக்கப்புறம் வேற யாராவது ஒருத்தர் போடுங்க, அவங்க கூட தான் நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை இந்த சீட்டு பங்கீடெல்லாம் பேசுவோம், கிரீஷ் சோடாங்கிற இருக்கிற வரைக்கும் நாங்க பேச மாட்டோம்ன்றத அக்கா ஆணி அடிச்ச மாதிரி தெளிவா சொல்லிட்டாங்கல்ல. அதாவது அவங்க அவங்களோட கட்சியை வளர்க்கறதுக்கு பிளான் பண்றாங்க, ஆனா உங்களுக்கு திமுகவுக்கு ஒரு பப்பட்டா தேவைப்படுது, அதானே? தம்பி அவர் என்ன கட்சியை வளர்க்கறது, இன்னைக்கு காங்கிரஸ் தமிழ்நாட்டுல நிக்குதுன்னா அது காரணம் யாரு? எங்க தலைவர்ப்பா. எங்க தலைவர் ஏதோ போனா போகுதுன்னு பார்த்து 2-3 சீட்டு கொடுக்கறதுனால தான் ஜெயிக்கிறாங்க. தனிச்சு போட்டுட்டு ஜெயிச்சிட முடியுமா? அவங்களை எதிர்த்து தான் நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்டா என்ன பண்ணுவீங்க? அவங்கள எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சோம், இன்னைக்கு அவங்களே எங்க கூட கூட்டணிக்கு வராங்களே, அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம்ப்பா. வளர்ச்சியை பார்த்து பெருமைப்படுவியா? அதை விட்டுட்டு இது பண்ணலையா அது பண்ணலையான்னு கேள்வி கேட்டுன்னு இருக்க. சரிங்கக்கா, இதே மாதிரி பக்கத்துல ஒரு நாடு இருக்குல்ல பாகிஸ்தான், ஏற்கனவே அவங்க கிட்ட செய்தி சொல்லியிருக்க, அவங்க போயிட்டு இந்த ரேர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு டொனால்ட் ட்ரம்ப் அவங்க கிட்ட காமிச்சு, எங்க கிட்ட இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, நாங்க உங்களுக்கு தரோம், நாங்க உங்களுக்கு நட்பு பாராட்டுறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அசீம் முனின்னு ஒரு ராணுவ தளபதி இருக்காருல்ல, அவர்லாம் இப்ப ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னு ஒரு பதவி எல்லாம் கொடுத்தாங்க. அவங்களாம் போயிட்டு ட்ரம்ப் கூட என்ன இப்படி பாக்குறதா என்ன, இப்படி பேசுறதா என்ன, டான்ஸ் ஆடுறதா என்ன அப்படின்னு நட்பு பாராட்டிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்ன சொல்றாங்க, பாகிஸ்தான் தரப்புல இருந்து நாங்க யுஎஸ்ஏ கூட நட்பு பாராட்டலான்னு போனா அவங்க எங்களை டாய்லெட் பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணி தூக்கி போட்டாங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. இங்க பாருங்க என்ன நம்ம எல்லாம் பண்றாங்கன்னு. அதான்ப்பா என்னத்த சொல்ல, சிறுபான்மையினர் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் அவங்களுக்கு கஷ்டம் தான் வருது. அங்கேயும் போய் எங்க தலைவர் தான் பாதுகாக்கணும் போல இருக்கே. அதுக்கு ஒரு நடப்பயணத்தை போட்டுருவாரு அவங்க தலைவர். ஆமா, பேரணி நடத்தி எப்படி போற நிறுத்தினாரோ அந்த மாதிரி பேரணி நடத்தி மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்வார்ப்பா எங்க தலைவரே. சரிங்கக்கா, இந்த எபிஸ்டன் ஃபைல்ஸ் ஒன்று கேள்விப்பட்டீங்களா? ஆமாப்பா, நாளுக்கு நாள் செய்தி நிறைய வந்துகிட்டு இருக்கு. அதுல வர வீடியோ எல்லாம் பார்த்தா மனசுக்கு அம்புட்டு கஷ்டமா இருக்குது. அதுல மோடி சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கொளுத்தி போட்டீங்கல்ல, அது என்ன அப்படின்னா,
நரேந்திர மோடி அவங்க இஸ்ரேலுக்கு போனப்ப இஸ்ரேல் நாட்டுல ஒரு டான்ஸ் ஆடி இருக்காரு. அந்த நாட்டுடைய பிரதமர் கூட சேர்ந்து ஒரு சின்ன டான்ஸ் ஆடி இருக்காங்க. அதுதான் அவர் எபிஸ்டன்ட் என்ன பண்ணிருக்காரு, அவரோட மெயில் ஐடிக்கு அவரே நிறைய மெயில் அனுப்பிச்சுப்பாங்க, இன்னைக்கு இந்த விஷயம் பண்ண, இன்னைக்கு இந்த விஷயம் பண்ணேன்னு. அந்த மாதிரி தான் ஒரு நோட் அனுப்பிச்சிருக்காரு. அவருக்கே அவர் மெயில் அனுப்பிச்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இன்னைக்கு நரேந்திர மோடி அவங்க இஸ்ரேலுக்கு வந்தாங்க, இந்த மாதிரி டான்ஸ் ஆடினாங்க, நல்லா என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கே அவர் அனுப்பிச்சிட்ட மெயில இன்னைக்கு நீங்க எடுத்து போட்டு இதுல அவர் சம்பந்தப்பட்டிருக்காரு நீங்க கோத்து விட்டுட்டு இருக்கீங்க. தம்பி, இந்த கதை எங்களுக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் தெரியும்பா. தெரிஞ்சிருந்து பாஜகவோட பேரையும் பிரதமரோட பேரையும் கெடுக்கணுன்றதுக்காகவே திமுகல இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து செய்யற சதிப்பா. தெரியாமலா செய்வோன்ற இப்ப மக்கள் கிட்ட சொல்லிட்டீங்களே, நீங்க உடைச்சிட்டீங்களே. அப்படியே மழுப்புவோம்ல, இதெல்லாம் வந்து இந்த காங்கிரஸ் செய்யற சதி, நாங்க எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு. தம்பி, எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏன் கூட்டணியாவது கீட்டணியாவது 50 பேரையும் சந்தையில இறக்கி விட்டுருவோம்ல. சரி சரி